பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. ஹாய் படி, குட் மார்னிங். குட் மார்னிங் ராக்கி. ஆமா, மகா இன்னும் வரல? அதானே பார்த்தேன். என்னடா இது, மகாவை பத்தி இன்னும் கேட்கலையான்னு. இதோ கேட்டுட்டார்ல. ராக்கி, என்னடா வாய்க்குள்ளார எதுவும் முனகுற? அது ஒன்றும் இல்லை வெற்றி, ஒன்றும் இல்லை. மகா தானே, வருவா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவா. சரி, ஓகே. அது அது மகா தானே? யார வெற்றி, யார சொல்றீங்க? அதான் ராக்கி, அந்த ப்ளூ சுடி. வெற்றி, இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. அந்த ப்ளூ சூடி போட்ட பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா. அவளை பார்த்தா மகா மாதிரியா தெரியுது. என்ன ராக்கி, இது மட்டும் மகாவுக்கு தெரியட்டும், அப்புறம் இருக்கடா உனக்கு. அதுவும் சரிதான். டேய் வெற்றி, நீ எதுவும் அவகிட்ட சொல்லிடாத, சரியா? ராக்கி, இவ்ளோ பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு நீ அவளை கலாய்க்கிற? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சரி வெற்றி, ரொம்ப நாளா உங்ககிட்ட உனக்கு கேட்கணும்னு இருந்தேன், மறந்து போயிடுறேன். என்ன ராக்கி, கேளு. இல்ல வெற்றி, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கவின் சார் உனக்கு டாஸ்க் மேல டாஸ்க் நீ கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே அசைன் பண்ணிட்டே இருந்தாரு. ஆனா இப்போ கொஞ்ச நாளா அவர் உனக்கு பெருசா அடிஷனலா எந்த ஒர்க்கும் கொடுத்த மாதிரியே இல்லையே, அதான் என்னாச்சு? என்ன ராக்கி, புரியல? ஐயோ வெற்றி, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கவின் சார் உனக்கு எவ்வளவு வேலையை அசைன் பண்ணாரு, அதை கம்ப்ளீட் பண்றதுக்குள்ளாரையே அடிஷனல் வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா இப்போ ரீசன்ட் டைம்ல நான் நிறைய வாட்ச் பண்ணிட்டேன். கவின் சார் உனக்கு பெருசா எந்த ஒர்க்குமே அசைன் பண்ணவே இல்லை. அதனாலதான் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். என்னாச்சுன்னா எனக்கு எப்படி ராக்கி தெரியும்? அவர் பண்றது தப்புன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால அப்படி பண்றத நிறுத்தி இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். வெற்றி, என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. லாஸ்டா நீ கவின் சாரை நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். நீ பேசிட்டு வந்ததுக்கு மறுநாள்லேருந்தா அவர் உனக்கு அடிஷ்னலா எந்த ஒர்க்கையுமே கொடுக்கறதே இல்லை. அப்படி என்னடா பேசுனீங்க ரெண்டு பேரும்? இவன் என்ன இவ்வளோ யோசிக்கிறான்? ஒருவேளை பாஷா படத்தில் வர மாதிரி உள்ளே போயிட்டு அப்படி இப்படின்னு ஏதாச்சும் பேசியிருப்பானோ? சாச்சா, வெற்றி முகத்தை பார்த்தாவே பால் வெடிகிற குழந்தை முகம் மாதிரி இருக்கு. அவன் கவின் சாரெல்லாம் கண்டிப்பாக மிரட்டி பேசலாம் வாய்ப்பே இல்லை. அப்புறம் எதுக்காக கவின் சார் வெற்றியை பார்த்தாவே பம்மிட்டு போறாரு? அதுதான் ஒன்றும் புரியலை, எங்கேயோ இடிக்குது. வெற்றி சொல்லு ராக்கி. என்ன? டேய் இல்லடா, அன்னைக்கு கவின் சாரை பார்க்க போனேன்னு ஆமா, உள்ள அவ்வளவு நேரம் ரெண்டு பேரும் அப்படி என்ன பேசுனீங்க? அது டே ராக்கி, இது என்னடா கேள்வி? அது ப்ராஜெக்ட் சம்பந்தமா தான் பேசணும். அதுதான் பேசணும், மற்றபடி வேற எதுவும் இல்லையே. என்ன ப்ராஜெக்ட் சம்பந்தமா பேசுனீங்களா? ஏண்டா ப்ராஜெக்ட் சம்பந்தமாவாடா அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க? ஆமா, ப்ராஜெக்ட் சம்பந்தமா தான் பேசிட்டு இருந்தோம். ஏன், உனக்கு வேற என்ன தோணுது? எனக்கு எங்க நீங்க ரெண்டு பேரும் சக்காலத்தை சண்டை போட்டீங்களோ அப்படின்னு தோணுச்சு. டேய் என்ன? இல்ல மச்சான், நீ கவின் சார் ரூமுக்கு போயிட்டு ரொம்ப நேரம் வரவே இல்லையா? அதான் ஒருவேளை நீயும் கவின் சாரும் சண்டை போட்டிருப்பீங்களோ அப்படின்னு ஒரு டவுட்டா, அதான் கேட்டேன். டேய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. நீ சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. சரி விடு வெற்றி, இதை மட்டும் நான் நோட் பண்ணல, இன்னொன்னே நோட் பண்ணேன். என்ன? இது முன்னெல்லாம் அடிக்கடி கவின் சார் மகாவை ஏதாச்சும் சொல்லி கேபினுக்கு கூப்பிட்டுட்டே இருப்பாரு. ஆனா ரீசன்ட் டைம்ல மகாவை பெருசா எதுக்குமே கூப்பிடுறதே இல்லை, தெரியுமா? அது கூட எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ராக்கி, என்னடா இதெல்லாம்? டேய் மச்சான், இல்லடா, கவின் சார் மகா கிட்ட எப்படிலாம் பேசுவார்னு எனக்கு தாண்டா தெரியும். அது மட்டும் இல்ல, சின்ன கேப் கிடைச்சாலும் மகா கிட்ட கடலை போடுறதுலே தான் இருப்பாரு. ஆனா கொஞ்ச நாளா அப்படி எதுவுமே பண்ணலடா. அதான் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, அப்படி என்ன நடந்திருக்குன்னு. யாராச்சும் அவன்கிட்ட நீ பண்றது ரொம்ப தப்புன்னு எப்படி சொன்னா புரிஞ்சுப்பானோ அந்த மாதிரி புரிய வச்சிருப்பாங்க. அதனால கூட அவன் இந்த மாதிரி மாறி இருந்திருக்கலாம். இவன் புரியுற மாதிரி தான் சொல்றானா, இல்ல எனக்கு தான் ஒன்றும் புரியலையா? கவின் கிட்ட போயிட்டு அவனுக்கு புரியுற மாதிரி யார் சொல்லியிருப்பா? ஒருவேளை சந்தோஷோ? சாச்சா, கவின் சந்தோஷம் ஒரு ஆளை கூட மதிக்க மாட்டான். பின்ன வேற யாரு போய் சொல்லியிருப்பா? இந்த கவினே ஒரு திமிரு பிடிச்சவன், யார் சொன்னாலும் கேட்கவும் மாட்டான். யாரோ ஒருத்தவங்க சொல்லி அவன் கேட்டிருக்கானா, கண்டிப்பா அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே அவனுமே. அது யாரா இருப்பா? இரு, இப்ப நீ கவின் சார அவன் இவன் தானே சொன்ன? ஏன்
ம் இல்ல நீ எப்பவுமே கவின் சார்னு சொல்லி தான் நான் கேட்டிருக்கேன். இப்பெல்லாம் அடிக்கடி அவன் இவன் சொல்றியே, அதான் கேட்கறேன். ஏன் டேய், இது என்னடா கேள்வி? ஒருத்தவங்க நம்ம கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படிதான் நம்மளும் நடந்துக்க முடியும். நல்ல விதமா நடந்துக்கிட்டாங்கன்னா நம்மளும் நல்ல விதமா நடந்துக்கலாம். வேற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா நம்மளும் வேற மாதிரி நடந்துக்கிறதுல தப்பே இல்லை. குழப்பிட்டான். ஏற்கனவே குழம்பி போய் கடந்த என் மண்டே இன்னும் நல்லா குழப்பிட்டான். எப்பா இவங்கிட்ட பேசணும்னா தனியா ஒரு டிக்ஷனரி தான் எடுத்துட்டு வரணும் போல இருக்கு. இதுக்கு மேல இங்க நின்னோம் அவ்வளவுதான். சரி ஓகே வேட்டி, நீ பாரு, நானும் போய் ஒர்க்க பாக்குறேன். சரிடா ராக்கி, நீ போ, நானும் ஒர்க்க பாக்குறேன். மாமியா இது வெற்றி, இங்க பாருங்க, மகா வந்துட்டா. அட நம்ம மாமியா இது வெற்றி. ரைட்டு, பையன் ஃபிளாட்டு. வெற்றி வெற்றி. ராக்கி கூப்பியா? ஆமா வெற்றி, அது 4-5 கொசு நிக்குது, அதான் வாயை பொழந்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், வாய்க்குள்ளார போயிடும். அதனால வாயை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுப்பா. நம்ம பேசுறது இவனுக்கு காதுல விழுதா இல்லையா? குட் மார்னிங் டா. ஹாய் வெற்றி, குட் மார்னிங். குட் மார்னிங் குட் மார்னிங். என்னடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பொம்பளை வேஷத்துல வந்திருக்க? அதை ஏன்டா கேக்குற? எங்க அம்மா வீடியோ கால் பண்ணாங்கடா, அவங்களுக்காக ஹாஃப் சாரி கட்டினேன். அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண டைம் இல்லைன்னு அப்படியே ஆபீஸ்க்கு வந்துட்டேன். ஏன்டா நல்லா இல்லையா? பரவாயில்ல, கொஞ்சம் சுமாரா இருக்கு. டேய் என்னடா நக்கலா? ஆமா என்னடா, நானும் அப்பையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். வெற்றி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாரு, என்னாச்சு அவருக்கு? எல்லாம் உன்னாலதான். என்னடா? ஐயோ அது ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் இரு. வெற்றி வெற்றி. ராக்கி வெற்றி என்னாச்சு? நானும் ராக்கி மாறி மாறி கூப்பிடுறோம், நீங்க பட்டு அப்படியே நிக்கிறீங்க, என்னாச்சு வெற்றி? அது ஒண்ணும் இல்ல மகா. மகா நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க, யார் வேண்டான்னு சொன்னா? மகா, உண்மையாவே ஹாஃப் சாரி உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க. மாடர்ன் ட்ரெஸ்ஸை விட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் உங்களுக்கு ரொம்ப சூட்டா இருக்குங்க. வெற்றி உண்மையாவே நல்லா இருக்கா? மகா உண்மையாவே மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. டேய் போதுண்டா, நான் இங்க ஒருத்தவன் இருக்கேன். அது ராக்கி, அது ஒண்ணும் இல்லடா, மகாவுக்கு ஹாஃப் சாரி நல்லா இருக்குல்ல, அதை தாண்டா சொன்னேன். எனக்கு புரிஞ்சிருச்சு மச்சான், நீ எதுவும் எனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணாத, சரியா? சரி ஓகே, லஞ்ச் பார்க்கலாம், நான் போய் ஒர்க் பார்க்கறேன். சரிங்க. இந்த வெற்றி மகாவும் சிரிச்சு சிரிச்சு பேசுறத பார்த்தாவே எனக்கு பத்திக்கிட்டு வருது. அவ என்ன பார்த்தா ஒரு புழுவை விட கேவலமா நடந்துக்கிறா. ஆனா அந்த வெட்டிக்கிட்ட மட்டும் நல்லா பல்ல இழிச்சு பேசிட்டே இருக்கா. நானும் ரொம்ப நாளா வாஷ் பண்ணிட்டு தானே இருக்கேன். 2 பேரும் பார்த்துக்கிற பார்வையே சரியில்லை. அவங்க 2 பேரும் பார்த்துக்கிற பார்வையே சொல்லுது 2 பேருக்கு இடையில என்னமோ ஒன்று இருக்குன்னு. கண்டுபிடிக்கிறேன். ஏ மகா, என்ன ஆனாலும் சரிடி, உன்னை நான் விட மாட்டேன்டி, விடவே மாட்டேன். அதோட அந்த வெற்றி அன்னைக்கு என்னெல்லாம் என்கிட்ட பேசினா, அவனையும் பழி வாங்காம நான் விட மாட்டேன். அதுக்கான பிளான் எல்லாம் ரெடியா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேச வேண்டியது ஒன்று இருக்கு மகா. அதை பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வக்கிரண்டி அந்த வெற்றிக்கு ஆப்ப. அப்பா ஒரு வழியா அர்ஜுனா ரூமை டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. அழகா இருக்குல்ல வருண் இந்த ரூம் பாக்குறதுக்கே. வருண் என்ன பண்றீங்க? இப்ப எதுக்கு இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறீங்க? ஹே ஜில்லு ஜில்லு. என்ன வருண் இங்க தானே நிக்கிறேன், எதுக்கு கூப்பிட்டே இருக்கீங்க? ஜில்லு, இந்த டெக்கரேஷன், இந்த ரூம் எல்லாம் பார்த்தா உனக்கு என்ன தோணுது? வருண் இது என்ன கேள்வி? எனக்கு என்ன தோணணும்? ஜானு நம்ம 2 பேரையும் அர்ஜுனா ரூமையும் ஆதியா ரூமையும் டெக்கரேட் பண்ண சொன்னுச்சு, அதனால 2 பேர் பண்ணணும், அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? என்னடி எப்படி சொல்ற? அப்போ உனக்கு ஒண்ணுமே தோணலையா? ஏன் இப்ப உங்களுக்கு என்ன தோணுது? எனக்காடி நீயும் நானும் ஏன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்ண கூடாதுன்னு தோணுது. என்ன ஃபர்ஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்ணணும்னு தோணுதா? வருண் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல. நமக்கு அதெல்லாம் முடிஞ்சு பல மாசம் ஆகிட்டு. ஏண்டி இப்ப பல மாசம் ஆனா என்ன? என்னமோ தெரியல, இந்த பெட் இந்த ரூம் டெக்கரேஷன் எல்லாம் பார்க்கும்போது எனக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசையா இருக்குடி. என்ன ஆசையா இருக்கா? வருண் அடி வாங்க போறீங்க நீங்க. முதல்ல டெக்கரேட் பண்ணிட்டு இடத்த காலி பண்ணுவோம் வாங்க, டைம் ஆகிட்டு இருக்கு. அர்ஜுனாவும் வைஷானி வந்துட போறாங்க. என்னடி ஆனா இன்னும் டைம் இருக்குல்ல, கொஞ்ச நேரம் இருடி. என்னமோ தெரியலடி, இதெல்லாம் பார்த்தோன்னே மாமா மூடு வேற எங்கேயோ போகுது தெரியுமா? அப்படியா? எங்க போகுது? அது எங்கெங்கயோ போகுதுடி. எங்க போகுதுன்னு அப்படி பெட்ல வந்து உட்கார சொல்றேன். அதெல்லாம் நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், முதல்ல வாங்க நம்ம வெளியில போலாம். உங்க பார்வையே சரியில்லை. இருடி, எங்கடி ஓட பாக்குற? வருண் என்ன பண்றீங்க வருண்? என்னடி வெறும் ஹக்கு கிஸ் தான் பண்ண, அதுக்கு ரொம்ப ஓவரா பண்றா. இன்னும் எனக்கு என்னென்னமோ தோணுது தெரியுமா? தோணும் நல்லா மண்டையில இந்த கொட்டு வச்சுனா நல்லா தோணும். வருண் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நம்ம 2 பேரும் அர்ஜுனா ரூம்ல இருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அர்ஜுனா வந்துருவாரு. ஏன் வருண் இப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல வாங்க நம்ம ரூமை விட்டு கிளம்பலாம் வாங்க.
ஆமால இது அர்ஜுன் ரூம்ல இங்க வச்சு நம்ம வேற ஏதாச்சும் பண்ணினா அது நல்லா இருக்காதுல்ல. தனியா பேசாம இன்னைக்கு நைட்டு நைட்டு ஹே என்னடி நான் என்ன கேட்க வரணும் உனக்கு புரியலையா? புரியல. என்ன புரியலையா? ஏய் மனுஷோட நிலைமை தெரியாம ரொம்ப ஓவரா விளையாடுறடி மொபைல், உனக்கு புரியலையா? ஆமா புரியல. போதுமா? இங்க பாருங்க வருண், பேசுறதுக்குலாம் டைம் இல்ல. சீக்கிரம் வாங்க, வெளியில போலாம். அர்ஜுனா வந்துட போறாரு. அடுத்து ஆதியனா ரூம்ல வேற கொஞ்சம் டெக்கரேஷன் பேலன்ஸ் இருக்கு, அதையும் நம்ம தானே போய் பார்க்கணும். வாங்க வருண். இருடி ஓடுறதுலே இருக்காது. நான் கேட்டதுக்கு நீ என்ன பதிலே சொல்லலையே. இன்னைக்கு நைட்டு நாமளும் முதல்ல எல்லாத்தையும் முடிப்போம், அதுக்கப்புறம் நம்ம ரூம்ல வச்சு ஏதாச்சும் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கலாம். சரியா? ஐ அப்போ உனக்கு ஓகேவாடி? என்ன ஓகேவா? நான் எப்போ ஓகேன்னு சொன்னேன்? பார்க்கலாம் தான் சொன்னேன். ஏண்டி உன் புருஷன்டினா எனக்கு தெரியாதா? நீ என்ன சொன்ன? மொபைலே ரொம்ப ஓவரா பேசுறல. இன்னைக்கு நைட்டு உனக்கு இருக்குடி கச்சேரி. அப்படியா? அதையும் பார்க்கலாம். என்னடி எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? மொபைலே நைட்டு பாருடி மாமனோட ஆட்டத்தை. என்ன வருண், அடி வாங்க போறீங்க நீங்க? உங்களை முதல்ல வாங்க வாங்க வாங்க, முதல்ல இடத்த காலி பண்ணுவோம். ஹே ஜில்லு என்னடி வெக்கம்லாம் படுற? இப்படிலாம் வெக்கப்படாதடி. அப்புறம் நைட்டு பண்ண வேண்டியது நான் அப்புறம் இங்கேயே இப்போவே பண்ணிடுவேன். வருண், அடி வாங்க போறீங்க நீங்க. முதல்ல விடுங்க. நான் தான் சொன்னேன்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டு நைட்டு பார்க்கலான்னு. அப்புறம் என்ன? முதல்ல விடுங்க வருண். ஐ சூப்பர் சூப்பர். அப்போ ஓகேடி. சரி ஓகே, நீ போய் வேற ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு. இன்னும் அந்த கார்னர்ல சரியா டெக்கரேட் பண்ணல, நான் போய் பண்ணிடுறேன். ஓகே ஓகே வருண், டெக்கரேட் பண்ணிட்டு சீக்கிரம் வாங்க. அர்ஜுன் அண்ணா வந்துட போறாரு. அட யாருடா இவ? சரிடி சீக்கிரமா வரேன். நீ ஃபர்ஸ்ட் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம ரூம்ல வெயிட் பண்ணு. போ மாமா சீக்கிரம் வந்துடுறேன். உங்களை அடி வாங்க போறீங்க நீங்க. முதல்ல விடுங்க வருண், விட்டா தானே போக முடியும். விட்டுட்டண்டி போதுமா? என் மைண்ட் மாறுறதுக்குள்ளார ஒழுங்கா கிளம்பிடு. இல்லைன்னா அவ்வளவுதான். நடக்க போற சம்பவத்துக்கு நான் பொறுப்பு இல்லப்பா. நான் எஸ்கேப். மாவலி எஸ்கேப் ஆகி ஓடுறியா நீ? நைட்டு எப்படி எங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறேன்னு நானும் பாக்குறேன்டி. கரெக்ட். அந்த கார்னர்ல இன்னும் டெக்கரேட் பண்ணலையே. சரி ஓகே, அதை மட்டும் டெக்கரேட் பண்ணிடலாம். அப்பா ஒரு வழியா அர்ஜுன் ரூமா ரெடி பண்ணியாச்சு. இன்னும் ஆதி ரூம்ல கொஞ்சம் டெக்கரேஷன் இருக்கு, அதையும் முடிச்சிட்டோம்னா வேலை பினிஷ். அட கடவுளே, என்ன இது கரண்ட் போயிடுச்சு. சரி ஓகே, அந்த டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சாச்சு. அப்படியே தட்டி தடவி அப்படியே வெளியில போயிட வேண்டியதான். விடுற முதல்ல என்ன நீயா கருமோ? நான் தான்டா முதல்ல விடா. மச்சான் இல்லடா அது. என்ன இலவ வேணாலும் சொல்லு, ஆனா முதல்ல என்ன விடுறா. அப்பா கரண்ட் வந்துருச்சா? எடுபட்ட பயிலே என்ன இலவடா இப்படி பண்ண? இல்ல மச்சான், அது வயசும் நினைச்சு. அடச்சி கருமம் பிடிச்சவனே. சேட்டா உன் பொண்டாட்டிக்கு எனக்கு கூடமான வித்தியாசம் தெரியாது. சேட்டா லிப்ஸ போட்டு இந்த கடி கடிக்கிறியே. இங்க பாருடா எனக்கு நீ கடிச்சதுல ரத்தமே வந்துருச்சுடா. சேட்டா ஏதோ காஞ்ச மாடு கம்பத்துல பாயிற மாதிரி இப்படி பாயிர. டே வரும் இல்லடா அது. வாய முடு. டே இங்க பாரு, எதுவும் சொல்லிட்டாது. மனுஷனாடா நீலாம். பொண்ண போய் நல்லவன் நினைச்சனேடா. ஆனா நீ எப்பா நல்ல வேலை நான் நின்னுகிட்டு இருந்தேன். இதே நான் கட்டில உட்கார்ந்து இருந்தா அவ்வளவுதான். என்ன இன்னைக்கு நீ கதம் ஆக்கிருப்ப. அப்படித்தானே? என்ன டேய் அப்படிலாம் இல்லடா. அது நான் வயசும் நினைச்சுதான்டா. எப்பா சாமி போதும்டா போதும். நானும் எத்தனையோ லிப்லாக்க பாத்துருக்கேன்டா. ஆனா இந்த மாதிரி ஒரு லிப்லாக்க நான் பார்த்ததே இல்லையடா. படுபாவி கொஞ்சம் விட்டு இருந்தா லிப் கிஸ் கொடுத்தே சின்ன மூச்சடைக்க வச்சு இந்நேரம் பரலோகம் அனுப்பியிருப்ப போல. டேய் வரும் போதும்டா, ரொம்ப கலாய்க்காத. டேய் பொண்ணு யாரடா இந்த நேரத்துக்கு இங்க இருக்க சொல்றது? நான் தான் சொல்றேன்னு நான் வயசும் நினைச்சுதான். கேப்படா கேப்பேன், இதுவும் கேப்பேன், இதுக்கு மேலேயும் கேப்பேன். கேட்டா பாட்டி சொன்னாங்களேன்னு ஒரு ரூமுக்கு டெக்கரேட் பண்ண வந்தா எப்பா கொஞ்சம் விட்டுருந்தா என் கற்ப சூறையாடி இருப்ப போல இருக்கே. என்ன டேய் என்னடா இவ்வளவு அசிங்கமா பேசுற நீ? சாதி இது அசிங்கமா தெரியுதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன இலவடா பண்ண என்கிட்ட நீ? டேய் பொண்டாட்டி கூட என்ன அப்படி கிஸ் பண்றது இல்லடா. ஆனா நீ நினைச்சு பார்க்கவே ரொம்ப கன்றாவியா இருக்குடா. டேய் போதுண்டா, ரொம்ப கலாய்க்கிற மச்சான். நான் எதுவும் தெரியாம பண்ணிட்டேன்டா, சாரி. அப்பா சாமி போதுண்டா போதும். என் வாழ்க்கையிலே நீ கொடுத்த கிஸ்ஸ நான் மறக்கவே மாட்டேன்டா. டேய் இங்க பாருடா எப்படி சத்தம் வருதுன்னு. டேய் என் பொண்டாட்டியிட பார்த்து இது என்னன்னு கேட்டா நான் என்ன ஜலவடா சொல்றது? உன் அண்ணன் கட்டி பிடிச்சி உமா குட்டான்னு சொல்ல முடியுமாடா அவகிட்ட? சொல்லுடா சொல்லு.
ஏய் மச்சான் சாரிடா, வேணும்னா ஆயின்மெண்ட் ஏதாச்சும் தரவாடா? என்ன சார் ஆயின்மெண்ட் வேணுமாவா? ஏண்டா பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஆயின்மெண்ட் வேணுமாடா கேக்குற? மோகனே டேய், நானே என் பொண்டாட்டிக்கிட்ட என் பொண்டாட்டி இது என்னன்னு கேட்டா என்ன சொல்லி சமாளிக்கிறேன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கான். ஆயின்மெண்ட் வேணுமான்னு கேக்குறியா? டேய் ஏதோ உனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிற ஒரே காரணத்துக்காக தான்டா உன்னை சும்மா விடுறேன். இல்லைன்னு வச்சுக்கேன் மோகனே அவ்வளவுதான். ஐயோ கடவுளே, என் பொண்டாட்டியை போனா எப்படி சமாளிப்பேன்? வருண் இல்லடா. டேய் நல்லவனே எதுவும் பேசாதடா, நான் முதல்ல இடத்த காலி பண்றேன். எப்பா கொஞ்சம் விட்டுருந்தா என்ன பண்ணிருப்பியோ யாருக்கு தெரியும். டேய் இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ, நான் போறேன் சரியா? வர்றது உன் பொண்டாட்டி தானு பாத்துட்டு அதுக்கப்புறம் என்ன இலவ வேணா பண்ணுடா. டேய் மச்சான் சாரிடா. ஐயோ சரிடா, நடந்துருச்சு. இனிமே நடந்தது என்ன பெரிய சைஸ் ரப்பரை வச்சு அழிக்கவா முடியும்? ஒரு மண்ணும் பண்ண முடியாது. சரி விடு, நடந்தது ஏதோ ஒரு விபத்து நினைச்சு நானும் மறந்துடுறேன். நீயும் தயவு செஞ்சு இந்த இலவ மறந்துடு சரியா? டேய் அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு மேட்டர் நமக்குள்ளார நடந்துச்சுன்னு மோகனே யார்கிட்டயாச்சும் நீ வாய விட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரிடா, நான் கிளம்புறேன் சரியா? நீ 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 நல்லா என்ஜாய் பண்ணு. ஆல் தி பெஸ்ட், நான் வரேன், பாய். ஏய் இரு, இப்போ இதுக்கு நீ பக்கத்துல வர? என்னடா மறுபடியும் லிப்லாக் ஏதாச்சும் பண்ண போறியா? சேச்சி கர்மம் பிடிச்சவனே, நான் அதுக்கு வரலடா, தேங்க்ஸ் சொல்லலாம் தாண்டா வந்தேன். அப்பா தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தியா? நான் கூட ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் மச்சான், எங்க மறுபடியும் லிப்லாக் தான் பண்ண வரியோன்னு. அப்பா இப்பதாண்டா போன உசிலே திரும்பி வந்துச்சு. சரிடா டோரை லாக் பண்ணிக்கோ, அப்புறம் மறுபடியும் சொல்றேன் வர்றது உன் பொண்டாட்டியானு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னத்த வேணாலும் ஸ்டார்ட் பண்ணு சரியா? சரி மச்சான் நான் வரேன், ஆல் தி பெஸ்டா. தேங்க்ஸ் மச்சான். இது ஒன்றும் குறைச்சல் இல்ல. சரி மச்சான் நான் வரேன். இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு யோசிச்சுட்டு இருந்த அர்ஜுனே இந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கான்னா அப்போ நம்மாலு சும்மாவே ரொமான்டிக் ஃபீல்ல தான் இருப்பான். அப்போ இன்னைக்கு இவரும்க்கு வந்ததுக்கு இவன் லிப்லாக் பண்ணிட்டான். அப்போ அவரும்க்கு போய் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணுன்னா தேவரும் உடம்பு தாங்காது. அதனால அவரும்க்கு போறதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுடா. ஐயோ நேரம் ஆக மனசுல ஒரு மாதிரி படப்படன்னு அடிச்சுக்குது. வயசு கூட இவ்வளவு நாள் ரூம்ல இருந்திருக்கோம் தான், ஏன் அப்பப்போ ரொமான்ஸ்லாம் கூட பண்ணிருக்கோம் தான். இருந்தாலும் இன்னைக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. அர்ஜுன் ரிலாக்ஸ்டா, ஒன்னும் இல்ல அர்ஜுன். அந்த அரபிக்கடலோரம் ஓர் அழகை கண்டேனே, அந்த கண்ணி துண்டில் ஆணைகளுக்கு கண்கள் கண்டேனே. அம்மா 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 ஹே அம்மா 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 அம்மா. அர்ஜுன் சொல்லுடி. ஐயோ இவர் என்ன இப்படி பார்க்குறாரு, ஒரு மாதிரியா இருக்கே. இல்லை அர்ஜுன், அது இந்தாங்க பால். ஓ இதை நம்ம அப்புறம் குடிக்கலாம். அர்ஜுன் வைஷு, இந்த சாரி உனக்கு ரொம்ப அழகா இருக்குடி. வைஷு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லை அர்ஜுன், அது வந்து வைஷு என்னாச்சுடி, பிடிக்கலையா? அப்படிலாம் இல்லை. அப்புறம் என்னடி? அது தெரியல அர்ஜுன், ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு. வைஷு உண்மையே சொல்லணும்னா எனக்கும் அப்படிதாண்டி இருக்கு. ஆனா இப்படியே ரெண்டு பேரும் படபடப்பா இருந்தோம்னா அப்போ மற்றதெல்லாம் நடக்கணும்ல. ஸோ நேரம் ஆக ஆக பழகிடும், ஓகேவா? வைஷு இந்த சாரி உனக்கு அழகா இருக்குடி. அதான் சொன்னீங்களே அர்ஜுன். இல்லடி, சாரி ரொம்ப அழகா இருக்கு, ஆனா உனக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அர்ஜுன் என்ன பண்றீங்க? அர்ஜுன் என்னடி இன்னும் ஒண்ணுமே பண்ணல, இதுக்கே ஷாக் ஆகி நின்னா எப்படி? இல்ல அது என்னோட சாரி. அது இனிமே தேவையில்ல, அதான் கலட்டி அங்க போட்டுட்டேன். காலையில எடுத்துக்கிட்டா போதும். என்ன மேடம், இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? போங்க அர்ஜுன். என்னடி திரும்பி நின்னா என்ன அர்த்தம்? என்னடி சைலண்டா நிக்கிற? அப்போ மௌனம் சம்மதம்? அப்போ ஓகே. உன் புடவை முந்தானை சாய்ந்தது, இந்த
பொழிகின்றது இந்த கொள்ளை நிலா உடல் அணைகின்றது இங்கு சொல்லாத இடம் கூட குளிர்கின்றது மனம் சூடான இடம் தேடி அலைகின்றது நதியே வைஷு உனக்கு ஓகே தானடி அப்போ ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் எது சுகம் சுகம் அது வேண்டும் வேண்டும் அது தினம் தினம் வரும் மீண்டும் மீண்டும் கூடும் நேரம் பல யுகங்கள் கணங்களாகும் நீங்கும் நேரம் சில கணங்கள் யுகங்களாகும் வா வா, மீண்டும் மீண்டும் தாலாட்டு வைஷு பிடிச்சிருக்கா ஏதாச்சும் ஹர்ட் பண்ணிட்டனாடி அப்போ ஒன்ஸ் மோர் ஹை அப்போ ஒன்ஸ் மோர் போயிடலாம் லவ் யூ வைஷு லவ் யூ டு அர்ஜுன். ஐயோ படுபாவி இப்படியா லிப்ஸ கடிச்சு வைப்பான் ஐயோ இந்த காய வேற இப்போதைக்கு ஆறாது போல இருக்குது ரூம்ல தனியா வேற எனக்காக வெயிட் பண்ணுவா ஐயோ அவகிட்ட போயிட்டு இது என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்லி சமாளிப்பேன் படுபாவி நல்லா இருப்பானா அவனா நல்லாவே இருக்க மாட்டான் டேய் இப்படி கடிச்சு வச்சிருக்கியடா ஐயோ அர்ஜுன் தான் கிஸ் பண்ணான்னு சொல்லிடலாமா சி கருமோ இதை சொல்லும் போதே இவ்வளவு கேவலமா இருக்கு நமக்கு இதை மட்டும் தனியாட்ட சொன்னோம் அவ்வளவுதான் காரி காரி மூஞ்சிலே துப்புவா ஐயோ இப்போ என்ன பண்றது போய் போயும் இவரே நல்லவன் நினைச்சு இவனே இந்த லட்சணத்துல இருக்கான் அப்போ நம்மாலு சும்மாவே ஃபாஸ்ட் தான் அதுவும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேற சொல்ல தேவையே இல்லை நேரத்துக்கு ரூமை லாக் பண்ணி வெளியில போர்டே வச்சிருப்பான் தயவு செஞ்சு எங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு திண்டுக்கல் பூட்டை வாங்கி வெளியில பூட்டு போட்டு தொங்க விட்டுருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இருந்தாலும் நண்பனுக்கு ஒரு ஆல்து பிஸ் கூட சொல்லாம போயிட்டு பேசாம சொல்லிட்டு வந்துடலாமா வேண்டாம் தம்பிக்காரன் லிப்லேயே கிஸ் கொடுத்தான் இந்த நாய் எதுல கொடுக்குமோ யாருக்கு தெரியும் சரி இங்கே இன்னும் கொஞ்ச நேரம் நின்று லிப்ஸ்ல உள்ள காயத்தை எப்படி தனியா கிட்ட சொல்லி சமாளிக்கலான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போலாம் ஆதி இவன் இந்த நேரத்துல இங்க என்ன பண்றான் இவன் இருந்த ஃபாஸ்ட்டுக்கு இந்நேரம் ரூம்க்கே போயிருந்திருக்கணுமே ஆனா இங்க என்ன பண்றான் ஒன்னும் புரியலையே ஒருவேளை இது ஆதியோட ஆவியா இருக்குமோ சாச்சா கால் இருக்கு அப்போ ஆவி கண்டிப்பா இல்ல அப்போ இது ஆதி தானா ஆனா இவன் இங்க என்ன பண்றான் மச்சான் வருண் டேய் ஆதி என்னடாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க நீ டேய் டைம் என்ன ஆகுது நீ நேரம் ரூமுக்கு போயிருப்பன்னு பார்த்தா நீ இங்க நின்று என்னடா பண்ணிட்டு இருக்க அது சும்மாதான் மச்சான் என்ன சும்மாவா ஆதி என்னடாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க நீ ஏண்டா ஃபர்ஸ்ட் நைட் பத்தி ஏதாச்சும் பயப்படுறியா என்ன அதெல்லாம் இல்லடா டேய் அதெல்லாம் இல்லனா பின்ன வேற என்னடா டேய் ஆதி என்னடாச்சு உங்ககிட்ட தாண்டா கேக்குறேன் ஏன்டா ஒரு மாதிரி இருக்க ஆதி ரூம்ல மித்ரா சிஸ்டர் உனக்காக வெயிட் பண்ணுவாங்கடா டேய் இன்னைக்கு உனக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா எல்லாரும் நீங்க 4 பேர் சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்க போறீங்கன்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நீ என்ன மச்சான் இங்க வந்து தனியா நின்று எதுவும் யோசிச்சிட்டே இருக்கா இல்லடா வருண் நானும் என் மித்துவும் இன்னைக்கு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போறோம்னு நினைக்கும் போது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா ஆனா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எந்தவித ஒளிவும் மறைவும் இல்லாம ஸ்டார்ட் பண்ணாதானே மச்சான் நல்லா இருக்கும் அதனால நான் தான் பாவாங்கிற உண்மைய இன்னைக்கு மித்துக்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன்டா